إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله فإن خير الكلام كلام الله وخير الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة. صبحكم ومساكم. فقد قال النبي عليه الصلاة والسلام بعثت أنا والساعة كهاتين. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قاف والقرآن المجيد بل أجبوا أن جاءهم منذر منهم فقال الكافرون هذا شيء عجيب نحن أعلم بما يقولون وما أنت عليهم بجبار فذكر بالقرآن من يخاف وعيد. அல்லாஹ்வை புகழ்ந்து அவன் தூதர் முஹம்மத் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மீதும் அவர்கள் கொண்டு வந்த சத்தியத்தை அல்லாஹ்வின் திருப்தியை நோக்கமாக கொண்டு அதனை பின்பற்றி மரணித்துவிட்ட முஸ்லிம்கள் இறுதி நாள் வரைக்கும் அதே தூய சத்தியத்தை தூய்மையுடன் பின்பற்றி மரணிக்கவிருக்கின்ற அத்தனை முஸ்லிம்கள் மீதும் அல்லாஹுடைய சாந்தி உண்டாவதாக. அவர்கள் அனைவரையும் அவர்கள் எதிர்பார்க்கின்ற உயர் சுவனங்களிலே அல்லாஹ் அவனது கருணையை கொண்டு நுழைவித்தருள்வானாக. சுவனம் நுழைவதற்கான வழிகாட்டலாகிய அல் குர்ஆனும் அதன் விளக்க உரையும் குர்ஆனின் 3வது அத்தியாயத்தின் 162வது வசனம். சுவனம் நுழைவதற்கான வழிகாட்டலாக அல் குர்ஆனும் அதன் விளக்க உரையான சுன்னாவும் தரப்பட்டுள்ளது. அதே போன்று சுவனம் நுழையும் கூட்டத்தினர் எப்படி இருக்க வேண்டும் என்ற அடையாளங்களும் அல் குர்ஆனிலே அஸ்ஸுன்னாவிலே கூறப்பட்டுள்ளது. நாம் படித்தவரை இவ்வாறு சுவனம் செல்லக்கூடிய கூட்டத்தின் 9 அடையாளங்கள். இந்த 9 அடையாளங்களிலும் முதன்மை அடையாளம் பற்றி இன்று நினைவுபடுத்த விரும்புகின்றேன். அதனைத்தான் கண்ணியமிக்க அல்லாஹ் இந்த ஓரிரு வசனங்களிலே கூறுகின்றான். என்ன கூறுகின்றான்? அஃபமனித்தபஅ ரிضوانல்லாஹி கமன் பாஅ பிஸஹத்தின் மினல்லாஹ் வமஅவாஹு ஜஹன்னம் வபிஸல் மஸீர். அல்லாஹ்வின் திருப்பொருத்தத்தை நாடி ஒவ்வொரு காலத்தையும் அதனை நோக்கி எடுத்து வைக்கின்றவன் கமன் பாஅ பிஸஹத்தின் மினல்லாஹ், அல்லாஹுடைய கோபத்துடன் திரும்புகின்றவனை போன்று ஆகிவிடுவானா. குர்ஆன் சுன்னாவிலே நிறைய உதாரணங்கள் கூறப்படுவதை குர்ஆனை கருத்தூன்றி படித்தால் நாம் தெரிந்து கொள்ள முடியும். விளங்கிக் கொள்ளும் தன்மையிலே மிக குறைவான, அறிவு மட்டத்தில் மிக குறைவானவர்கள் கூட உதாரணங்களின் மூலம் ஒரு விடயத்தை கூறுகின்ற போது இலகுவாக தெளிவாக அவன் புரிந்து கொள்வான். மனிதனை படைத்த அல்லாஹ் இதனை அறிந்து எமக்கு கற்றுத்தரும் விதத்திலே குர்ஆன் சுன்னாவிலே நிறைய உதாரணங்களை பார்க்கலாம். அத்தகைய உதாரணங்களில் ஒன்றைத்தான் இந்த வசனத்திலே அல்லாஹ் தெளிவுபடுத்துகின்றான். எப்படி கூறுகின்றான்? ஒரு மனிதன் எப்போதுமே அவனுடைய நோக்கம் அல்லாஹுடைய திருப்தியை அடைந்து விட வேண்டும். இந்த நோக்கத்திலே உண்மையான ஒருவன்
அல்லாஹ் எதனை கூறினாலும் அடிபணிய வேண்டும் என்பது அவனது ஆழ்மனதிலே பதிந்திருக்கும். இதனை அவனது கொள்கையாக அவன் கொண்டிருப்பான். இதனைத்தான் சுவனம் செல்லும் கூட்டத்தின் முதன்மை அடையாளமாக அல்லாஹ் கூறுகின்றான். அந்த கூட்டம் ஜமாஅத்துல் முஸ்லிமீன் என்பதை நீங்கள் அறிந்தே இருப்பீர்கள். ஏனென்றால் அவ்வாறு சுவனம் செல்லக்கூடிய கூட்டம் நபியின் காலத்திலே நபியுடைய தலைமைத்துவத்தை ஏற்று உடன்படிக்கை செய்து நபியோடு இணைந்து கொண்டவர்களும் என்பதை நாம் புரிந்தே வைத்திருக்கின்றோம். அந்த ஜமாஅத்தை சுட்டும் போது நபி அவர்கள் கூறிய வார்த்தை ஜமாஅத்துல் முஸ்லிமீன் என்பதாகும். அல்லாஹ்வுக்கு அடிபணிகின்றவன் முஸ்லிம் என்பது உங்களுக்கு தெரியும். இவ்வாறான முஸ்லிம்களின் கூட்டமைப்பு என்ற கருத்து ஜமாஅத்துல் முஸ்லிமீன் என்பதிலே காணப்படுகின்றது. இந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீன் தான் சுவனம் செல்லக்கூடிய கூட்டமைப்பாகும். இதன் 9 அடையாளங்களில் ஒன்று அடிப்படை அடையாளம், அல்லாஹ்விடம் வெற்றி பெற விரும்புகின்றவர்கள் ஆள் மனதிலே பசுமரத்தாணி போல், அதாவது மிக தெளிவாக உறுதியாக பதித்து கொள்ள வேண்டிய விடயம், அதனைத்தான் இங்கு அல்லாஹ் கூறுகின்றான். அதாவது அவனது இலட்சியம் ஒவ்வொரு செயலிலும் அல்லாஹ்வுடைய திருப்தியை தேடியதாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய கோபத்தை பெற்றுத்தரும் செயலை செய்யக்கூடியவன் அவனது இறுதி முடிவு அல்லாஹ்வின் கோபத்தோடு அவன் திரும்புவான் என்றால் இது சுவனம் செல்லும் மனிதனுடைய கோட்பாட்டிற்கு நேர்முரணானது. இவற்றைத்தான் மிக சுருக்கமாக இந்த ஒரு வசனத்திலே அல்லாஹ் ஒப்பிட்டு இந்த இரு சாராரையும் ஒப்பிட்டு கேள்வி தொடுக்கின்றான். ஒரு மனிதன் எப்போதுமே எதிலுமே அல்லாஹ்வுடைய திருப்தி அதிலே இருக்கின்றதா என்று அவன் பார்ப்பான். சில செயல்களை செய்யும் போது அல்லாஹ்வுடைய திருப்தி கிடைக்கும். இன்னும் சில செயல்களை நீங்கள் விடுகின்ற போது அல்லாஹ்வுடைய திருப்தி கிடைக்கும். எதுவாக இருந்தாலும் அல்லாஹ்வின் திருப்தியை வைத்து தீர்மானிக்கின்ற ஒருவன், அதுதான் அவனுடைய கொள்கை. மற்றொருவன் அவன் என்னதான் செய்தாலும் இறுதியிலே அல்லாஹ்வுடைய கோபத்தை பெறுகின்ற காரியத்தோடு தான் அவனது முடிவு இருக்கும். இந்த இரண்டையும் வித்தியாசப்படுத்தி அழகான வார்த்தைகளிலே அல்லாஹ் சொல்லுகின்றான். ஒரு மனிதன் வாழ்வின் ஆரம்பத்தில் சில தவறுகள் செய்தாலும் இறுதி நேரத்திலாவது அவன் திருந்த வேண்டும், திருந்தினால் அவனுக்கு சந்தர்ப்பம் இருக்கின்றது என்பதை இந்த ஒரே வார்த்தைகளிலே அல்லாஹ் ஆரம்பத்தில் கூறியது போன்று, அதாவது அல்லாஹ்வின் திருப்தியை துயர்ந்து செல்லக்கூடியவன். இதனை இப்படியான வார்த்தைகளில் கூறிவிட்டு அல்லாஹ்வுடைய கோபம் என்பது அல்லாஹ்வுடைய கோபத்துடன் திரும்பக்கூடியவன் என்று வேறு வார்த்தைகளிலே கூறுகின்றான். நிச்சயமாக ஏனைய குர்ஆன் வசனங்களின் ஹதீஸ்களின் ஒளியிலே இது என்ன விளக்கத்தை தருகின்றது என்றால், பலவீனமான மனிதன் வழிகேட்டிலும் படைத்தவனுக்கு நன்றி மறந்து மாறு செய்வதிலும் அவன் வாழக்கூடும். இறுதி தருணம் வரைக்கும் அவனுக்கு வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் கருணை மிக்க அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான். இறுதி தருணம் வரைக்கும், மரணிக்கும் வரைக்கும் அல்லாஹ்வுடைய கோபத்திற்குரிய வழியிலிருந்து விடுபட்டு படைத்தவனின் திருப்தியை தேடுகின்ற சுவனம் செல்லுகின்ற பாதையின்பால் திரும்பாமல் ஒரு மனிதன் மரணித்தால் இந்த இரண்டையும் தான் அல்லாஹ் ஒப்பிடுகின்றான். மரணம் வரும் வரைக்கும் ஒரு மனிதன் படைத்தவனை அறிந்து அவனது திருப்திக்காக வாழுகின்ற புத்திசாலித்தனமான
வாழ்வின் நோக்கத்திலே வெற்றி அடைகின்ற பாதையிலே நடக்காத ஒருவன் அவன் 1000 கலிமா சொன்னாலும் சரி, அல்லாஹ்வின் திருப்தியை தேடுகின்ற பயணத்தை அவன் ஆரம்பிக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய கோபத்திற்குரிய நிறைய உதாரணங்களை கூறலாம். மார்க்கத்தை கற்றறிந்த ஆலிம் ஒருவர் கூட தற்கொலை செய்யும் அளவிற்கு அண்மை சம்பவங்களை நாம் பார்க்கின்றோம். இது நரகத்தை நோக்கி பயணிக்கின்ற பாதையாகும். தற்கொலை செய்து கொள்ளுகின்ற ஒரு மனிதன் நிரந்தர நரகவாதி என நபி அவர்கள் தெளிவுபடுத்துகின்றார்கள். எனவே எங்களுடைய இலட்சியம் பாதை எது என்பது, இதனை அடிப்படையாக கொண்டுதான் எங்களது கூலிகளும் அமையும். எனவே ஒரு மனிதன் படைத்தவனின் திருப்திதான் எனது இலட்சியம் என்று வாழ்கின்ற ஒரு மனிதன், அதே நேரத்தில் மரணம் வரும் வரைக்கும் வேறு இலட்சியங்களை எடுத்துக்கொண்டு ஒரு ஜாஹிலிய அறிவீனமான வாழ்க்கை வாழ்ந்து அதிலே அவன் மரணிப்பான் என்றால் இவன் அல்லாஹ்வின் கோபத்துடன் திரும்புகின்றான். இவன் பற்றி அல்லாஹ் சொல்லுகின்றான், வமஅவாஹு ஜஹன்னம், அவன் தங்குமிடம் நரகம்தான், வபிஇஸல் மஸீர், அவன் செல்லக்கூடிய இடம் மோசமானது என கூறுகின்றான். எனவே சுருக்கமான எமது இன்றைய நினைவூட்டல், சுவனம் செல்ல எம்மிலே ஆர்வமில்லாதவர்கள் எவரும் இருக்க மாட்டார்கள். அதில் உண்மையானவர்கள் போலியானவர்கள் என்பது வேறு, அதனை நாம் அறிய முடியாது, எமக்கு அவசியமும் கிடையாது. உண்மையிலே அல்லாஹ்வுடைய திருப்தியை அடைந்து சுவனம் செல்ல விரும்புகின்றவர்கள் தங்களது ஒவ்வொரு தேர்விலும் எதனை கொண்டு அல்லாஹ் திருப்தி அடைவானோ அதனை தேர்வு செய்கின்ற தன்மை அவர்களிடம் இருக்க வேண்டும். எனவே சுருக்கம், யாரெல்லாம் சுவனம் செல்ல விரும்புகின்றார்களோ நபியின் வழிகாட்டலிலே 9 அடையாளங்கள் கொண்ட ஒரு கூட்டமைப்பாக அவர்கள் வாழ வேண்டும். அதன் முதன்மை அடையாளம், மிக 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 முக்கிய அடையாளம், அதில் உள்ள ஒவ்வொருவரும் அல்லாஹ்வின் திருப்தியை நோக்கமாக கொண்டு தன்னுடைய சக கொள்கை சகோதரனை பார்த்து புன்னகைப்பது கூட அல்லாஹ்வின் திருப்திக்காக என்ற நோக்கம் இருக்க வேண்டும். இது சுவனம் செல்லுகின்ற கூட்டத்தில் உள்ள 9 அடையாளங்களிலே முதன்மை அடையாளமாகும். எனவே இவ்வாறு அல்லாஹ்வின் திருப்திக்காக வாழுகின்றவன் மற்றொரு சாரார் இறுதி வரைக்கும் அல்லாஹ்வுக்கு மாறு செய்து வாழ்ந்து அதிலே நல்லமல்களை தூய்மை இல்லாமல் செய்பவர்கள் கூட அதிலே உள்ளடங்குவார்கள். அல்லாஹ்வின் திருப்திக்காக என்று நல்லமல்களை செய்யாதவர்கள் அவர்களும் நரகைத்தான் சென்றடைவார்கள் என்பது வஹி மூலம் விளக்கம் கூறுகின்ற நபியின் விளக்கமாகும். எனவே அல்லாஹ்வின் திருப்திக்காக வாழுகின்றவனை ஒருபுறம் எடுத்து அல்லாஹ்வின் கோபத்தை பெற்றுக்கொண்டு மரணிக்கின்றவன், இந்த இரண்டையும் எடுத்து கூறி அல்லாஹ்வுடைய திருப்திக்காக வாழுகின்றவன் அல்லாஹ்வின் கோபத்திற்குட்பட்டவனை போன்று ஆகுவானா என்று சுருக்கமாக அல்லாஹ் கேள்வி தொடுக்கின்றான். எனவே சுவனத்தை நாடுகின்ற எம்மிலே ஒவ்வொருவரும் எங்களது ஒவ்வொரு செயலையும் அல்லாஹ்வின் திருப்தியை எதிர்பார்த்து நாம் செய்ய வேண்டும். சுவனம் அடைவதற்குரிய 9 அடையாளங்களில் முதன்மை அடையாளமாக இது காணப்படுகின்றது. அல்லாஹ்வின் திருப்திக்கான பயணத்தை ஆரம்பித்து மரணிக்கும் வரைக்கும் அதிலே உண்மையானவர்களாக இன்னும் முன்னேறி செல்லும் நல்லடியார்களை எம்மை ஆக்கி அருளுமாறு அந்த அல்லாஹ்விடம் பிரார்த்திப்போமாக. ஃபஸ்தக்ஃபிரூஹு இன்னஹு வல் கஃபூர் ரஹீம். இன்னல் ஹம்தலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முضل லஹு வ மன் யுضلله ஃபலா ஹாதிய லஹு
وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله فإن خير الكلام كلام الله وخير الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة أما بعد. இப்போது அதனை அடுத்து வரக்கூடிய வசனம் ஒன்றிலே மூன்றாவது அத்தியாயத்தின் 164வது வசனத்தை கண்ணியமிக்க அல்லாஹ் இவ்வாறு கூறுகின்றார். لقد من الله على المؤمنين إذ بعث فيهم رسولا من أنفسهم يتلو عليهم آياته ويزكيهم ويعلمهم الكتاب والحكمة وإن كانوا من قبل لفي ضلال مبين. மனித இனத்திற்கு அல்லாஹ் செய்த மிகப்பெரிய ஒரு அருட்கொடையை பற்றி அல்லாஹ் கூறுகின்றான். ஒரு மனிதன் உயிர் வாழ்வதற்கு அவசியமான காற்றை சுவாசிப்பது கூட எவ்வளவு பெரிய ஒரு அல்லாஹுடைய அருட்கொடை என்பதை அந்த காற்று இல்லாத இடங்களிலே அல்லது நச்சு காற்று இருக்கின்ற இடங்களை பற்றி அறிந்திருந்தால் அதன் பெருமதியை நாம் உணர்வோம். இந்த உலகம் இன்று மிகவும் பயப்படுகின்ற ஒரு விடயம். அணுகுண்டு என்ற ஒன்றை பற்றி உலகமே பயந்து கொண்டிருக்கின்றது. ஒவ்வொரு நாடும் அதனை சேமித்து வைத்து உலகை மிரட்டி கொண்டிருக்கின்றது. இது இப்படியான காற்றிலே நச்சு பரவி இலட்சக்கணக்கான மனிதர்களை ஒரு சில நிமிடங்களுக்குள் கொன்றுவிடக்கூடிய மிக மோசமான ஆயுதமாகும். இவ்வாறு நாம் சுவாசிக்கின்ற காற்று முதல் எத்தனையோ அல்லாஹுடைய அருட்கொடைகள், இவற்றை உங்களால் கணக்கிட முடியாது என்றும் அல்லாஹ் கூறுகின்றான். இந்த அனைத்து அருட்கொடைகளுக்கு மத்தியிலே அல்லாஹ்வின் திருப்திக்காக வாழ வேண்டும் என அல்லாஹ் எமக்கு கூறிய நிலையில் அதன் பின்னால் அல்லாஹ் கூறுகின்ற மிகப்பெரிய அருட்கொடை என்ன தெரியுமா? அல்லாஹ் கூறுகின்றான், விசுவாசிகளுக்கு அல்லாஹ் செய்த அருட்கொடை இது பஅஸ ஃபீஹிம் ரசூலம் மின் அன்ஃபுஸிஹிம், அவர்களில் இருந்தே ஒரு மனிதரை தூதராக அல்லாஹ் அனுப்புகின்றான். யத்லூ அலைஹிம் ஆயாத்திஹி, அவர் படைப்பாளனான அந்த அல்லாஹ்வுடைய வசனங்களை அந்த மக்களுக்கு ஓதி காண்பிக்கின்றார். வயுஸக்கீஹிம், அதன் மூலம் அவர்களை தூய்மைப்படுத்துகின்றார். வயுஅல்லிமுஹுமுல் கிதாப வல் ஹிக்மா, அவர்களுக்கு குர்ஆனையும் அதன் விளக்க உரையான ஞானம் என்ற சுன்னாவையும் கற்பிக்கின்றார். ஹிக்மா என்ற வார்த்தையின் கருத்தையும் நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு விடயத்திலும் ஒரு முதன்மை கல்வி, ஆரம்ப கல்வி என்ற ஒரு படித்தரம் இருக்கும். அதே விடயத்தை பற்றி விரிவாக ஆழமாக தெளிவான கற்கை என்பது, இவ்வாறு கற்றவர்களை ஞானிகள் என கூறுவார்கள். இதே அடிப்படையிலே குர்ஆன் என்பது மூல நூலாகும். அதற்கான விளக்கவுரை அங்கே இருக்காது. சுருக்கமாக ஒவ்வொரு விடயமும் கூறப்பட்டிருக்கும். குர்ஆனின் வசனங்களை எப்படி பின்பற்றுவது என்ற அந்த விடயம் பற்றி முழுமையான அறிவை தரக்கூடியதுதான் சுன்னாவாகும். இந்த சுன்னாவை குறிக்கின்ற வார்த்தையாகத்தான் குர்ஆனிலே ஹிக்மா, ஞானம் என்ற வார்த்தை சொல்லப்பட்டுள்ளது. எனவே அந்த அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் அல்லாஹ் தந்த மிகப்பெரிய அருட்கொடைகளில் ஒன்று, இப்படியான ஒரு தூதரை அனுப்பி சுவனத்திற்கான வழிகாட்டலாகிய அல்லாஹ்வின் வசனங்களை எமக்கு ஓதி காண்பிக்கக்கூடிய ஒருவர். அந்த வழிகாட்டலுக்கு ஏற்ப நாம் நடப்பதன் மூலம் எம்மை தூய்மைப்படுத்தக்கூடியவர். தூய்மை அடைந்து அல்லாஹ்வின் திருப்தியை அடைவதற்கான பாதை குர்ஆன் சுன்னாவை அவர் எமக்கு கற்றுத் தருகின்றார்.
وَإِنْ كَانُوا مِنْ قَبْلُ لَفِي ضَلَالٍ مُبِينٍ. இந்த சுவனத்தின் பாலான குர்ஆன் சுன்னா என்ற அந்த வழிகாட்டலை நீங்கள் பெறுவதற்கு முன்னர் தெளிவான வழிகேட்டில் இருந்தீர்கள் என்பதை அல்லாஹ் கூறுகின்றான். எனவே எம்மிலே யாரெல்லாம் சுவனத்தை எதிர்பார்க்கின்றோமோ, சுவனம் சென்றடைவதற்கு அதனை படைத்த அல்லாஹ்வின் உபதேசத்தை நாம் பின்பற்ற வேண்டும். சுவனம் செல்லுவதற்கான பாதையை தேர்வு செய்கின்ற அதன் வாயிலாகத்தான் அல்லாஹ்வை தவிர வேறு இலாஹ் இல்லை, முஹம்மது அல்லாஹ்வுடைய தூதராவார் என சாட்சியம் கூறி சுவனம் செல்ல துடிக்கின்ற அல்லாஹ்வின் விருப்பத்தை நோக்கி பயணிக்கின்ற முஸ்லிம்களோடு நாமும் இணைந்து விட வேண்டும். அவ்வாறு இணைந்து அந்த கூட்டத்திற்குரிய 9 அடையாளங்களை நாம் இருக்கின்ற அந்த கூட்டத்தின் அடையாளமாக மாற்றிக்கொள்ள வேண்டும். தனிப்பட்ட ஒவ்வொருவரும் கடைபிடிக்க வேண்டிய முதலாவது அடையாளம், எங்களது ஒவ்வொருவரது நோக்கமும் எங்களுடைய ஒவ்வொரு அசைவிலும் அல்லாஹ்வின் திருப்தியை பெறுவதாக இருக்க வேண்டும். இந்த நேர்வழி கிடைக்காதவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் தெளிவான வழிகேட்டில் இருக்கின்றார்கள். எனவே சுவனத்தை அடைய முடியாது என்ற பாடத்தை இந்த 2 வசனங்களிலிருந்து நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எனவே சுவனம் செல்லும் கூட்டத்தின் முதன்மை பண்பான அல்லாஹ்வின் திருப்திக்காக ஒவ்வொரு அசைவையும் மேற்கொள்கின்ற நல்ல முஸ்லிம்களாக நாம் மாறுவோமாக. சுவனம் செல்லும் கூட்டமைப்புடன் இணைந்து அல்லாஹ்வின் திருப்திக்காக மரணம் வரும் வரைக்கும் நிலைத்திருந்து முயற்சி செய்கின்ற முஸ்லிம்களாக வாழ்ந்து மரணிப்பதற்கு முயற்சி செய்வோமாக. இதனைத்தான் அல்லாஹ் எங்களுக்கு உபதேசிக்கின்றான். முஸ்லிம்களாகவே அன்றி நீங்கள் மரணிக்க வேண்டாம் என கூறுகின்றான். இவ்வாறு தூய்மையோடு முஸ்லிம்களாக நாம் மரணிப்போம் என்றால் நாம் அனைவரும் எதிர்பார்க்கின்ற உயர் சுவனங்களிலே அல்லாஹ்வின் அருளை கொண்டு நாம் நுழைவிக்கப்படுவோம். அந்த பாக்கியத்தை அல்லாஹ் எம் அனைவருக்கும் தந்தருள்வானாக என பிரார்த்தித்து இந்த உபதேசத்தை நிறைவு செய்கின்றேன். அகூலு ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ லி வ லிசாயிரில் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத்.